அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். அதாவது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடியே 2 பார்ட் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது 3வது பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்னும் ஒரு 2-3 வீடியோக்கள் இந்த சிம்பிளிஃபிகேஷன் வரும். அப்படி நம்ம ஒரு 2-3 வீடியோக்கள் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது என்னென்ன டைப்ஸ் இருக்கோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போ 2 பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 24 சம் பார்த்துருப்போம். அதை அப்படியே கண்டினியூவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் பார்த்தோம். அடுத்து ரூட்டு சம்மு கொஞ்சம் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அல்ஜிப்ராவில் கொஞ்சம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ பழைய வினாக்கள் நம்ம நிறையா பார்க்க நம்மளுக்கு என்ன அப்படின்னா எல்லா மாடல்ஸும் நம்மளுக்கு வந்துடும். சரியா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த 25 சம்மா சுருக்குக 8988 வகுத்தல் 8 வகுத்தல் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா சுருக்கணும். நம்ம ஆர்வக்காளர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புதுசாக நம்ம வரோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான கணக்குடா அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 4 2 நாள் 8 2 2 4 2 8 4 2 8 மிச்சம் 1 9 2 18 4 2 8 4494 ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். ஆனால் அவன் நம்மளுக்கு செக் வைக்கணும்னு தான் இந்த ஆன்சர் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இப்படி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், 8988 வகுத்தல் 8. சரியா? இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வகுத்தல் 4. இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், சின்ன நம்பர் போவோம். எப்பயுமே பெரிய நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய நம்பர் அடிச்சிடக்கூடாது. 4 2 8. ஓகேவா? அதேமாதிரி 4 2 8. அடுத்து 4 2 8 மிச்சம் 1 18 9 2 18. அடுத்து மிச்சம் இருக்கா? கிடையாது. அப்போ 4 2 8. இப்போ 4 4 94 இருக்குது. 2 2 4 2 4 2 4 4 2 8 மிச்சம் 1 7 2 14. அதுக்கப்புறம் 2 வச்சு 2 2. சரியா? 2 2 2 2 2 2 4 3 2 6 மிச்சம் 1 இருக்கும். 0 சேர்த்துக்கிறோம். அப்போ மிச்சம் 1னா 10 5 2 10. அப்போ என்ன வருது? ஆன்சர் 1123.5 வகுத்தல் 4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம அடிக்கலாம். சரியா? இப்போ 4 வச்சு அடிக்கணும்னாலும் அடிக்கலாம், 2 வச்சு அடிக்கணும்னாலும் அடிக்கலாம். நம்ம இப்போ சின்ன நம்பர் 4 தானே, ஸோ டேரெக்டாக 4 வச்சு அடிச்சிடலாம். 1 4 4 2 4 8. 11ல் 8 போச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. சரியா? 3 இங்கே சேர்த்துருவோம். ஸோ 32. 32 அப்படின்னா 6 நாங்க 24, 7 நாங்க 28, 8 நாளா 32. ஓகேவா? ஸோ 8 நாளா 32. ஓகே, போட்டாச்சு. அதுக்கப்புறம் 3 இருக்குது. 3ல் 4 போகுமா? போகாது. ஸோ 0 போட்டுக்கிடுவோம். ஸோ போகலை அப்படிங்கிறக்காக 0 போட்டுட்டு இந்த 3 இந்த 5ஓட சேர்த்துடணும். இந்த 5ஓட சேர்க்குறோம் அப்படின்னா 35 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? 35ன்னு வருதுன்னா 8 நாளா 32. சரியா? அப்போ 8 போட்டாச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. 3 கூட ஒரு 0 சேர்க்கணும். சரியா? 30ன்னு வரும். அப்போ 30ல் 4 எத்தனை நாள் இருக்குது? 7 நாள் இருக்குது. ஸோ 7 நாங்க 28. மிச்சம் 2 இருக்குது. 20ன்னு வரும். 0 சேர்க்குறப்ப 20ன்னு வரும். ஸோ 5 நாங்க 20. அதாவது 280.875 அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை. ஓகேவா? சரி, இது பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இதில் இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. அடுத்ததாக இந்த சம்மு 58ல் 7/5 ப்ளஸ் 139.2ல் 3/8 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நேரத்தை இழுக்கிற சம்ஸு. சரியா? 58ல் 7/5. ஓகேவா? 58ல் 7/5 ப்ளஸ் 139.2ல் 3/8. இப்படி இருந்தால் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒன்றில் இல்லைன்னு போட்டிருக்கு இல்லையா? இல்லோ இன்னும் வந்துச்சுன்னா நம்ம இன்ட்டு போட்டுருணும். 58 இன்ட்டு 7/5. ஓகேவா? அதே மாதிரி ப்ளஸ் 139.2 இன்ட்டு 3/8. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை சால்வ் பண்ணுவோம். அடுத்து இந்த இதை சால்வ் பண்ணுவோம். ரெண்டையும் கூட்டிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், நம்ம 4 5 5. சரியா? 4 5 5. அடுத்து 8ல்
ஓரஞ்சு 5, மிச்சம் 3 இருக்குன்னா கூட 0 வந்து சேர்த்துக்குருவோம். 6×5 30. அப்போ 11.6 இன்ட்டு 7, இங்கே 7 இருக்கா, அப்போ அதை வந்து பெருக்கணும். பெருக்கலாமா? 7 எவ்வளவு? 42. 7 42. 42ல் 2 போட்டாச்சு, மிச்சம் 4. ஓரேல 7, 7 4 எவ்வளவு? 11. 7 4 எவ்வளவு? 11. 11க்கு 1 போட்டாச்சு, மிச்சம் 1 இருக்குது. அடுத்து ஓரேல 7, 7 1 8. இங்கே ஒரு புள்ளி இருக்கா, அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை என்னவா வந்து சுருக்கியிருக்கோம் அப்படின்னா 81.2 வந்து சுருக்கிட்டோம். அப்போ இதே மாதிரியே வந்து இதையும் சுருக்கணும். அதாவது 139.2 இன்ட்டு 3/8 சுருக்கணும். சரியா, பார்க்கலாமா? 139.2. இப்போ வகுத்தல் 8 இன்ட்டு 3 போட்டுக்கலாம். அது அப்படியே வந்து நான் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நான் சுருக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சின்ன நம்பர்லேருந்து போவோம். 4 2 8, 6 2 12, மிச்சம் 1, 9 2 18, மிச்சம் 1. ஸோ இங்கே வந்து சேர்க்குறோம். இங்கே 1 அந்த 1 வந்து 2ஓட சேர்க்குறோம், 12ன்னு வரும். 6 2 12. அடுத்து 2 வச்சு போடலாம். சரியா, 2 2 4. இங்கே வந்து பாருங்கள் 3 2 6. அடுத்து 4 2 8, மிச்சம் 1, 8 2 16. அடுத்து 2 வச்சு போடலாம். 1 2 2, 1 2 2, மிச்சம் 1, 7 2 14, 4 2 8. அப்போ என்ன வருது? 17.4 இன்ட்டு 3. 17.4 இன்ட்டு 3. சரியா, பெருக்கலாமா? 4 3 12, மிச்சம் 1. 3 7 21, 21 1, 22க்கு 2, மிச்சம் 2. சரியா, 1 3 3, 3 2 5. ஸோ 52.2 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நம்ம இதுக்கு நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? கூட்டி போடலாமா? 81.2 52.2 2.2 2 2 எவ்வளவு? 4. 2 1 எவ்வளவு? 3. 8 5 எவ்வளவு? 13. ஸோ 133.4 ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? சரி, இதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்குது சார், இவ்வளோ நேரம் எடுக்கணுமா அப்படின்னா எடுக்கும், வேறு வழி வந்து கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் நிறையா பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து வந்துடும். அடுத்து வந்து பாருங்கள், இந்த சம்மு உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சம்மு. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், ஈஸியாக சொல்லி கொடுத்தேன். ரூட் 10 + ரூட் 25 + 108 + 154 225. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள கொடுத்தா நான் என்ன சொல்லியிருக்கேன்? முதல்ல இந்த நம்பரை வந்து பார்க்கணும். நம்பருக்கு அடுத்து வந்து என்ன குறியீடு இருக்குன்னு பார்க்கணும். ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா, சரி. இப்போ இங்கே வந்து ப்ளஸ் வந்து இருக்குது. அப்போ 10க்கு அடுத்ததாக ஸ்கொயர் நம்பர் என்னது? 16. 10க்கு அடுத்தது என்னது? ஸ்கொயர் நம்பரு 16. 16 எதோட ஸ்கொயர் நம்பரு? 4ஓட ஸ்கொயர் நம்பரு. 4 ஸ்கொயர் 16. அப்போ ஆன்சர் வந்து இங்கே 4 அப்படிங்கிறதா இங்கே வந்து ஆன்சர். சிம்பிள். சரியா, ரைட். இப்போ இதுவே இந்த இடத்துல மைனஸ் சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10க்கு முன்னால் ஸ்கொயர் நம்பர் என்னது? 9. 9க்கு என்ன வரும்? 3 ஸ்கொயர் தான் 9. ஸோ 3 தான் ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேவா, ரைட். இல்லையா, நீங்கள் வந்து நான் இல்லை சார் நான் வந்து மெத்தட் படி தான் போவேன் அப்படின்னா 225 பிரிக்கணும். சரியா, 15 பிரிக்கணும். அந்த 15 இங்கே வந்து சேர்க்க அப்படின்னா 169. இதை பிரித்தோம் அப்படின்னா 13. இந்த 13 இங்கே போய் சேர்க்கணும். இந்த மாதிரி வந்து வரும். சரியா, கடைசியில் வந்து நம்ம எப்பயும் போல் சொன்ன அந்த 4 அப்படிங்கிற நம்பர் வந்து வந்துடும். சரியா, ரைட். ஆப்ஷன் ஏ தானே? ரைட். அடுத்ததாக 1000⁴ சரியா, அடுத்து 10⁴ இது என்ன பண்ணியிருக்காங்க? வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 1000⁴/10⁴. இது எப்படா வகுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தாங்க 1010 இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், எப்பயுமே இது கீழே உள்ளது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகுதி, மேலே உள்ளதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பகுதியிலையும் தொகுதியிலையும் நம்பர் சேமாக நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை வகுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை தான். சரியா, இந்த மாதிரி இடத்துக்கு இப்போ 1000⁴ இருக்கா, இந்த 1000-ஐ எப்படி எழுதலாம்? 1000-ஐ 10³ எழுதலாமா? 10³ எழுதலாமா? எழுதலாம். சரியா,
ஸோ ஏற்கனவே என்ன இருக்குது, 9 வந்து இருக்குது. அப்போ 9 அப்படியே வந்து போட்டுக்கிறோம். சரியா, 9 அப்படியே வந்து போட்டுக்கிறோம். இப்போ என்ன இருக்குது, இங்கே 10 இருக்குது, 24 இருக்குது. ஸோ 24 இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் இங்கே 10 அடுக்கு 3 இருக்குது, இங்கே அதுக்கு மேலே அடுக்கு ஒரு 9. இந்த மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 அடுக்கையும் பெருக்கிக்கலாம். இந்த மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அந்த 2 அடுக்கையும் பெருக்கிக்கலாம். அப்போ இந்த 9ஐயும் 3ஐயும் பெருக்கினா எவ்வளோ வரும், 9 3 27. ஸோ 10 அடுக்கு 27 பை 10 அடுக்கு 24 வரும். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். ஓகேவா, இப்போ ரொம்ப சிம்பிள், டேரெக்டாகவே அடித்து போடலாம். 10 அடுக்கு 24. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 10 அடுக்கு 3 தான் வந்து இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த பிளேஸும் சேமாக இருக்குது, அடுக்கு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10 அடுக்கு 27 10 அடுக்கு 24 கழிச்சிடலாம். கழிக்கிறோம் அப்படின்னா 10 அடுக்கு 3ன்னு சொல்லி வரும். ஸோ 10 அடுக்கு 3 தான் இங்கே வந்து விடை. 10 அடுக்கு 3 என்னது, 1000 அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. சரியா, ரைட். இதுக்காக நம்ம வந்து 10,000 அப்படின்னா 1000 இன்ட்டு ஒரு 9 0 1 2 3 4 அப்படின்னு 9 0 போட்டு, இங்கே அதே மாதிரி 10 அடுக்கு 24 போட்டுருக்காங்க. அப்போ 24 0 போட்டு அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஆகிப்போகும். ஸோ அந்த மாதிரி வந்து அடிக்கக்கூடாது. சரியா, அடுத்ததாக வந்துடுச்சு பாருங்கள், லட்டு. ஸோ லட்டு சம் இதெல்லாம் ஓகேவா, ரூட் சம்மு. ஓகே, என்ன இருக்குது, 248 இருக்குது. இங்கே ப்ளஸ்ஸு சிம்பிள் வந்து இருக்குது. 248க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் எவ்வளவு, 256. 256 தான் ஸ்கொயர் நம்பர். 256 எதுக்குரியது, 16க்குரியது. சரியா, 16க்குரியது. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 16 அப்படிங்கிறது. இதுவே இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 வந்து வரும். சிம்பிள் தான்ப்பா. சரியா, ரைட். அடுத்ததாக இந்த சுருக்குக நம்ம வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் நான் வந்து இதை சொல்லலை. இதுவும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதையும் சொல்லலை. அடுத்து இந்த மெத்தட் வந்து பாருங்கள், a² + b² = 234ன்னு கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து பார்த்திங்க அப்படின்னா 108ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் a + b a - b மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, சிம்பிள். இது வந்து அல்ஜீப்ரா ஃபார்முலாவில் வந்து வரும். என்ன ஃபார்முலா சார் இது வந்து வருது, a² + b² எந்த ஃபார்முலாவில் வரும், ஏபி எந்த ஃபார்முலாவில் வரும், எல்லாத்துலேயுமே வருது சார். என்ன சார் பண்ணுறது, அதாவது கரெக்டாக குறிப்பிட்டு இந்த 2 மட்டும் எதில் வந்து வரும்னு பார்க்கணும். எதில் வரும், நம்மளுக்கு அறிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலானா இந்த ஃபார்முலாவாக தான் இருக்கும், a + b². சரியா, அதே மாதிரி a - b². இப்போ வந்து பாரு, a² + b² + 2ab இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி a - b² வந்து பார்த்திங்க அப்படின்னா a² + b² - 2ab அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டான், நம்மளுக்கு a + bயும் a - b மட்டும் கேட்குறான். ஓகேவா, நம்மள்ட்ட என்ன இருக்குது, ஆனால் ஃபார்முலா இருக்குது, a + b² ஃபார்முலா இருக்குது, a - b² ஃபார்முலா வந்து இருக்குது. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். பாரு, இதை தானே கேட்குறான், ஸ்கொயர் இல்லாமல் தானே கேட்குறான். அப்போ நம்ம இதை வந்து அப்படியே a + b² இருக்கா, இந்த இதை அப்படியே இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏபியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பண்ணுவோமா, a² + b² எவ்வளோ இருக்குது, 234 இருக்குது. ப்ளஸ் இங்கே 2 இருக்கா, 2 இருக்குது. ஓகே, அடுத்து ஏபி எவ்வளவு, 108 இருக்குது. அதே மாதிரி இங்கே 234 - 108 அப்படின்னு சொல்லி போட போகிறோம். சேம், ரொம்ப சிம்பிள். 108 2ஆல் வந்து பெருக்கணும். 108 2ஆல் பெருக்கலாமா, 2 2 16க்கு 6 1 2. ஸோ 216ன்னு வருது. ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், 234 + 216. ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம இதை வந்து கூட்டலாமா, கூட்டினோம் அப்படின்னா பாருங்கள், 216 கூட்டுவோமா, 6 4 10 மிச்சம் 1 5. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 5 4 450 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா, ஓகே. 234 216. ஓகே, ஸோ 450 அப்படின்னு சொல்லி வருது. அதாவது a² + b² + 2ab இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 450ன்னு வருது. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், 234 -
216. ஸோ 14ல் 6 போணுச்சு அப்படின்னா 8, இங்கே 2 வந்துருக்கு 1, ஸோ 18ன்னு வருது. ஓகே பாருங்கள், a + b the whole square by a minus b the whole square எவ்வளோ வருது? இங்கே 450ன்னு வருது, இங்கே எவ்வளோ வருது? 18ன்னு வருது. சரியா? இப்போ இதை நம்ம வந்து சுருக்கலாமா? சுருக்கி பார்ப்போமா? 9 2 18, 2 2 4, 2 2 4, மிச்சம் 1, 5 2 10. அப்போ எவ்வளோ வருது? 225/9ன்னு வருது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? என்ன? a + b a - b தான் தேவை. இப்போ இங்கே என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? a + b the whole square ஃபார்முலாட்டில் இருக்குது, a - b the whole square ஃபார்முலாட்டில் இருக்குது. இந்த ரெண்டையும் வந்து பாருங்களேன், ஸ்கொயர் நம்பரா? அது ஸ்கொயர் நம்பரா? ஆமாம், ஸ்கொயர் நம்பர் தான். எப்படி சார் ஸ்கொயர் நம்பரு? 15 × 15 225, 3 × 3 9. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா a + b the whole square by a - b the whole square equal to, இப்போ 15 ஸ்கொயர் 225, அப்போ 15 ஸ்கொயர்னு நினைக்கலாம். அதே மாதிரி 3 ஸ்கொயர்னு நினைக்கலாம். இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயருக்கு அடிச்சு விட்லாம், இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயருக்கு அடிச்சு விட்லாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? இப்போ நம்மளுக்கு வந்துருச்சா? a + b by a - b வந்துருச்சா? மிச்சம் என்ன இருக்குது? 15/3 இருக்குது. இதையும் நம்ம வந்து சொல்லிக்கலாம், 1 3 3 I 3 15. அப்போ நம்மளுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா a + b a - b எவ்வளோ அப்படின்னா 5 அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விடை. ஆப்ஷனில் இருக்கா 5? ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? கொடுத்துருக்கோமா? கரெக்ட். அடுத்து 92/115 சிறிய வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 92/115 சிறிய வடிவம். ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்து சுருக்கி பார்க்கணும். இது 2 வச்சு போகுமா? போகாது. 3 வச்சு போகுமா? போகாது. 4 வச்சு போகுமா? போகாது. போகவே போகாது. சரியா? அப்போ எதை வச்சு தான் இது வந்து போகும்? எதை வச்சு போகும் அப்படின்னா 23 வச்சு போகும். அதாவது 4 23 92, 5 23 115. ஸோ 4/5 அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடையாக வந்து இருக்கும். சரியா? சப்போஸ் இந்த இடம் எனக்கு தெரியல சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மேலே உள்ள நம்பர் கண்டிப்பாக 2ஆல் அடி விழுகணும், 2ஆல் அடி விழுகணும், இல்லைனா 4ஆல் அடி விழுகணும். கண்டிப்பாக 3ஆல் அடி விழுகுமா? அடி விழுகாது. 92 அப்படிங்கிறது அடி விழுகாது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வராது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முதல்ல முடிவு பண்ணிடணும். அப்போ இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த 115 இருக்கு இல்லையா? இந்த 115 கீழே உள்ள இந்த 115 3ஆல் வகுக்க முடியுமான்னு பாருங்கள். 3ஆல் வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. அப்போ இது வந்து கிடையாது கண்டிப்பாக. அப்போ ஆப்ஷன் 1 பியாக இருக்கணும், இல்லைன்னா டியாக இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், அடிச்சு விட்டு இந்த 2 வச்சும் அடிச்சு விடுங்க, 4 வச்சும் அடிச்சு விடுங்க. எது கரெக்டாக வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து 5 வச்சே நம்ம வந்து அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 2 10, 3 15, 23 வந்து வந்துருச்சா? இதை வச்சே வந்து போட்டுடலாம். ஓகேவா? மேலே வந்து 2 வச்சு அடித்தோம்னா அந்த 4 மடங்கு தான் வந்து வரும், 2 மடங்கு வந்து வராது. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. ஓகே. அடுத்து இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கிளாஸே வந்து உங்களுக்கு வந்து நடத்துகிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து தனியாக வந்து நடத்த முடியாது. இது நிறைய கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்து இருக்கும். ஸோ தனியாக வந்து நடத்துகிறேன். சரியா? இந்த மாதிரி சமம் மட்டும் அல்ஜிப்ராவில் இது ஒரு மெத்தடு, இதை தனியாக வந்து நடத்துகிறேன். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், சுருக்குக 999 1/7 + 999 2/7 + 999 3/7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1 2 3 4 5 6. ஸோ 6 999 இருக்குது. 999 எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ 6ஐயும் கூட்டிடுவோம். சரியா? ஏன் கூட்டுறேன் அப்படின்னா இங்கே இந்த பின்னத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே உள்ள பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக வந்து இருக்குது. 7 7 இருக்குது. அதனால் என்ன பண்ணிடலாம், இந்த 999 மட்டும் வந்து தனியாக வந்து கூட்டிடலாம். இந்த பின்னத்தில் இருக்கிறது பூரா தனியாக வந்து நம்ம வந்து கூட்டுவோம். சரியா? ரைட். இப்போ 6 டைம் இருக்கா? அப்போ 96 54. ஸோ 4 மிச்சம் 5. 96 54 59 மிச்சம் 5. 96 54 59. அப்போ 5994 ப்ளஸ் 1/7 ப்ளஸ் 2/7 ப்ளஸ் 3/7 ப்ளஸ் 4/7 ப்ளஸ் 5/7 ப்ளஸ் 6/7 இப்படி தானே கொடுத்துருக்காங்க. கீழே பகுதி வந்து சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? கூட்டிடலாம்.
இதுக்கு மீச்சி மேலே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மேலே உள்ள மட்டும் போட்டு 1 + 2 3, 3 3 6, 6 4 10, 15, 15 6 21. ஸோ என்ன வருது? 5994 + 21/7ன்னு சொல்லி வருது. சரியா? இதை நம்ம வந்து அடிச்சு விடலாம். ஒரு 7 7, 3 7 21 அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுறலாம். சரியா? ரைட். அப்போ என்ன வரும்? 5994 + 3 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5997 அப்படிங்கிறது ஆன்சர். 5997 ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஆன்சர் டி. ஓகேவா? நம்ம என்ன இருக்கக்கூடாது? 5994 நிப்பாட்டிடக்கூடாது. ஓகேவா? அடுத்து x ரேஷியோ y = 1:3 எனில் 7x + 3y = 2x + y = என்ன அப்படிங்கிறாங்க. சிம்பிள்ப்பா. எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு அவனே கொடுத்துட்டான், ஒய்க்கு பதிலாக 3ன்னு அவனே கொடுத்துட்டான். நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் வந்து பண்ண போகிறோம். 7 எக்ஸுக்கு பதிலாக 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் 1 தான். சாரி 7. சரியா? ஒய்க்கு பதிலாக 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 3 × 3 = 9. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள் 2 + 3. 9 + 7 எவ்வளவு? 16 5. ஸோ இதுக்கு மேலே சுருக்க முடியுமா? சுருக்க முடியாது. ஸோ 16:5 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை. இதெல்லாம் லட்டு கொஸ்டின். இதெல்லாம் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா டப்புன்னு அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். அடுத்து ஒரு லட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் கொடுத்துட்டேன் √3 டாட். நான் 3 டாட்டோ 4 டாட்டோ வச்சுருந்தாங்க அப்படின்னா உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுடணும் அப்படின்னு சொன்னேன்னா உள்ள நம்பர் 3. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விடை. ஓகே, ஆப்ஷன் பி இந்த இதுக்கு ஆப்ஷன் பி. ரைட், ஆப்ஷன் பி. அடுத்து லாஸ்ட், இன்றைக்குரிய லாஸ்ட்டு சம்மு 2/10 பாதி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 2/10 பாதி எவ்வளவு? முதல்ல 2/2, 2/3, 2/4 இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரியும். ஆனால் 2/10 எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா, இது லாஜிக், சிம்பிள் லாஜிக். நம்ம என்ன பண்ணுவோம்? தெரியாதவங்க 2/10, 2/5 தான் வந்து வரும். 10 பாதி 5 போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஸ்டின் தப்பு. சரியா? சரி, ஆன்சர் தப்பு. என்ன அப்படின்னா 2/10 அப்படின்னா இப்போ வந்து பாருங்களேன், 2/2 அப்படின்னா எவ்வளவு? 4. 2/3 அப்படின்னா எவ்வளவு? 8. இப்போ வந்து பாருங்களேன், இப்போ கேட்குறாங்க 2/3 பாதி எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நீ என்ன போடுவ? 2/2 அப்படின்னு போடுவேன். சரியா? ஓகேவா? 3 பாதி 1.5 போட மாட்டேன்ல. அப்போ அதே மாதிரி 2/10 பாதி எவ்வளோ அப்படின்னா 2/9 அப்படிங்கிறதான் வந்து விடை. சரியா? 2/9 எங்கே இருக்குது? இந்த இருக்குது, ஆப்ஷன் சியில் வந்து இருக்குது. ஸோ ஆன்சர் சி தான் வந்து விடை. ஓகேவா? சரி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 சம்முக்கு மேலேயே வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு 10 சம்முக்கு மேலேயே வந்து பார்த்துருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 சம்முக்கு மேலே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 100 சம் வந்து பார்த்துருவோம். ஓகேவா? 100 சம்மு ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மெத்தட் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.